Hi friends, வணக்கம். நான் உங்க சாரா பேசுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் அப்படியே பிரஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வர வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து நான் அதுல கண்டிப்பா கொடுத்துருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு புதுசா ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் உங்க கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி என்னுடைய மெம்பர்ஷிப்பா எனக்கு ஜாயின் பண்ணிருக்கீங்க. அதாவது ஜாயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுல மெம்பர்ஷிப்பா ஜாயின் பண்ண எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நீங்க இப்போ வந்து கண்டினியூஸா இந்த வீடியோ பாருங்க. பேக்கும் ஃப்ரண்ட்டும் கரெக்டாக மீட் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பேக்கும் ஃப்ரண்ட்டும் கரெக்டாக மீட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஆம் ஹோல் சொல்கிறீங்களா இல்லை கீழே வந்து இடுப்பு வெயிஸ்ட் ரவுண்ட் சொல்கிறீங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் உங்களுக்கு ஆம் ஹோலில் மிஸ்டேக் ஆனாலும் அது கீழே உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வரும். ஏன்னா ஸ்லீவ் வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த நாச் போடுறது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஈவனாக இருக்கணும். அதே மாதிரி ஆம் ஹோல் ஸ்டிச் பண்ணும்போதும் அந்த ரெண்டு நாச்சஸும் ஈவனாக வரணும். அப்போ தான் வந்து நீங்கள் வெட்டும் போதே உங்களுக்கு அதை வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கணும். ஏன்னா தைக்கும் போது நீங்கள் அந்த கரெக்ஷன் வந்து பண்ண முடியாது. கட்டிங் போடும்போதே நீங்கள் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு சைடு அதிகமாகவும் இன்னொரு சைடு கம்மியாகவும் தைச்சிட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரும். ஈவனாக வந்து கரெக்டாக, அதாவது கை சுற்றளவுக்கு 1.5 இன்ச்சு தான் வரணும். ஆம்ஹோல் நாச்சிலிருந்து 1.5 இன்ச்சு தான் வரணும். அந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஈவனாக கரெக்டாக வந்துடும். அப்படி இல்லை அதுக்கப்புறம் மிஸ்டேக் வருது அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு சைடு கம்மியாகவும் ஒரு சைடு அதிகமாகவும் நீங்கள் பிடிச்சிருக்கலாம். அதனால் கூட அந்த நாச்சஸ் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி கீழே பட்டி வெட்டும்போது கவனமாக வெட்டி இருக்கணும். பட்டி நீங்கள் எப்படின்னா ஒரு இன்ச்சு நம்ம எக்ஸஸாக விட்டு ஃப்ரண்ட்டு நம்ம இது பண்ணுறோம். அதுக்கு யோக் பீஸ் வெட்டும்போது 3 இன்ச்சு நீங்கள் கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 1.5 இன்ச்சு சேர்த்து வைக்க சொல்லியிருக்கேன். 1.5 இன்ச்சு சேர்த்தும் போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டும் சைடும் 4.5 இன்ச்சுக்கு பட்டியோட உயரம் வைக்க சொல்லியிருக்கேன். அப்படி வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணி மேலே வர அந்த பெண்ட் லைன் கட் பண்ணினதுக்கு அப்புறம் நீங்கள் மறுபடியும் அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மாதிரி வச்சுட்டு அந்த டிஸ்டன்ஸை வந்து மறுபடியும் ஒரு தடவை மெஷர் பண்ணி பாருங்கள். 3 தான் வச்சுருக்கீங்களா, 2.25 வச்சுருக்கீங்களா, இல்லை 3 விட ஒரு பாயிண்ட் எச்சா வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத மெஷர் பண்ணி பார்த்துட்டு அதை விட 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து 4.5 உயரம் இருக்கிறதுல நீங்கள் 3 இன்ச்சு கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா 4 வர்ற இடத்துல நாச் போடுங்க. அந்த நாச்சு தான் நமக்கு தையல் போடுற இடம். அதுக்கப்புறம் கீழே 1/2 இன்ச்சு இருக்கும். அது வந்து நமக்கு எக்ஸஸா சீம் அலவன்ஸுக்கு விடுறது. நீங்கள் வந்து 3 இன்ச்சு இருக்குது அப்படின்னா 1 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சுக்கு நாச் போடுங்க. 2.5 இன்ச்சு வருது அப்படின்னா 1 இன்ச்சு சேர்த்து 3.5 இன்ச்சுக்கு நாச் போடுங்க. அந்த மாதிரி போட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் கரெக்டாக நேராக வரும். எக்ஸஸா பீஸ் எதுவும் வராது. அதே மாதிரி நீங்கள் சைடில் விடுற கிளாத் வந்து கரெக்டாக அந்த டாட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. 1.25 தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா எக்ஸஸா பீஸ் கட் பண்ணவே தேவைப்படாது, கரெக்டாக வந்துடும். நீங்கள் அதிகமாக வச்சிட்டீங்க அப்படின்னா அது கரெக்டாக செட் ஆகலை அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த முன்ன பின்ன ஏற்ற இறக்கம் வரும். அதனால் நீங்கள் கட்டிங்லேயும் நீங்கள் போடுற நாச்சஸ்லேயும் நீங்கள் போடுற தையல்லையும் கரெக்டாக நீங்கள் எல்லாம் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கவனமாக பார்க்கணும். இது எவ்வளோ நாள் அப்படின்னா ஒரு 10 ப்ளவுஸுக்கு தான் உங்களுக்கு அந்த ரொம்ப கவனிப்பாக அதை செய்ய வேண்டி வரும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அது இந்த அளவுக்கு இவ்வளோதான், இந்த அளவுக்கு இவ்வளோதான் அப்படிங்கிறது மைண்டில் ஒரு செட் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக வேணாலும் உங்களுக்கு ஈஸியாக அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக நினைக்காம உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.